ஆக கடவுள் மறுப்பை தவிர எல்லாவற்றையும் ஏற்றுக்கிறேன் என்றால் அவர் மூட நம்பிக்கைகளை எதிர்த்து கூட்டங்களில் பேசியிருக்கிறாரா? சமூக நீதிக்காக குரல் கொடுத்திருக்கிறாரா? இன்றைக்கு வரைக்கும் சமூக நீதி இவை பற்றிய சிந்தனைகளை இப்போதுதான் வந்திருக்கிறார். வரத் தொடங்குகிற போது ஏதாவது கவனிக்கத்தக்க விதமாக பேச வேண்டும் என்கிற எண்ணம் இயல்பாக எல்லோருக்கும் இருக்கும். எனவே அவர் பேசிய அந்த உரையை 36 நிமிடங்களை நானும் முழுமையாக கேட்டேன். அந்த உரையில் ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்தது, ஒரு பேசுகிற அழகு கூட இருந்தது. ஆனால் உள்ளீடு இல்லை. அதில் உள்ளடக்கம் மிக மிக குறைவாக இருந்தது. எந்த ஒரு கொள்கை பற்றிய விமர்சனமோ அல்லது அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்கான காரணமோ எது அந்த கொள்கை என்பதோ அவர் விளக்கவில்லை. வந்த ரசிகர்களும் அவற்றையெல்லாம் எதிர்பார்த்ததாக எனக்கு தெரியவில்லை. அவர்கள் ஒரு திரைப்பட நடிகரை பார்க்க வந்தார்கள், பார்த்து விட்டார்கள். இவர் ரசிகர்களை பார்க்க வந்தார், பார்த்து விட்டார். அவ்வளவுதான். அதற்கு பிறகு கால ஓட்டத்தில் என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மாநாட்டுக்கு வருகிற கூட்டத்தை வைத்துக் கொண்டு அது அப்படியே ஓட்டாக கூட மாறலாம். ஆனாலும் நாம் ஒன்று எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு அது 1,00,000 பேராக இருக்கும் என்று தோன்றுகிறது. 5,00,000 என்கிறார்கள், இருக்கட்டும். 5,00,000 என்றால் கூட 4 கோடிக்கு மேல் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. திமுகவுக்கும் அதற்கு அடுத்த நிலையில் அதிமுகவுக்கும் ஒரு அமைப்பு வலிமை இருக்கிறது, ஒரு ஸ்ட்ரக்சுரல் ஸ்ட்ரென்த் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் 234 தொகுதிகளிலும் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் எல்லா கட்சிகளாலும் ஒரு பூத் கமிட்டியை கூட அமைத்து விட முடியாது. அந்த அமைப்பு வலிமை இருக்கிறது. புதிதாக வந்திருக்கிறார். வருகிற போதே எல்லோரும் தங்களை எம்ஜிஆர் என்று நினைத்து கொண்டே வருகிறார்கள். அதுதான் சிக்கல். எம்ஜிஆரினுடைய பின்புலத்தை அறிய வேண்டும். எம்ஜிஆர் நேற்றைக்கு வந்து இன்றைக்கு முதலமைச்சராக இல்லை. 1953 அவர் கட்சியிலே சேர்ந்தார். 72 ஏறத்தாழ 20 ஆண்டுகள், 19 ஆண்டுகள் அவர் திமுகவில் இருந்தார். கட்சி வேலைகளை பார்த்தார். எனவே நீங்கள் ஒரு கட்சியில் இருந்து அல்லது கட்சியை தொடங்கி கட்சியில் பணியாற்றி கட்சியின் கொள்கைகளை சொல்லி பிறகு நீங்கள் தேர்தலில் பதவிக்கு வருவதில் ஆசைப்படுவதில் பிழை இல்லை. ஆனால் இங்கே வருகிற போதே முதலமைச்சர் கனவோடு மட்டுமே வருகிறார்கள். அதை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லை என்பது எந்த ஒரு கட்சிக்கும் நல்லதில்லை, அந்த கட்சியை நம்புகிற ரசிகர்களுக்கும்